அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகளுக்கு, தமிழின சொந்தங்களுக்கு வணக்கம். ஐயா பேர் மா கருப்பையா, சமூக ஆர்வலர், மதுரை. மா கருப்பையா சமூக ஆர்வலர். அவர் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர். இவரோட பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவரோட தோட்டத்தை வச்சு யாரும் நினைக்காதீங்க. இப்போ ஐயா சொல்லுவார், தோற்றம் ஒரு நாளும் மறுக்காது. ஐயா உயர்ந்தவருங்க என்பதற்கு ஒரு நொடியில் இப்போ அந்த இதை சொல்கிறோம் நாங்கள். சரிங்களா? இது நான் இந்த ஏற்காடு பகுதியில் எடுக்கிறதுக்காக இதை எடுக்கிறேன் நான். இவரை பற்றி நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் போராடுறான்னு. அப்படியே வாங்கயா. ஐயா சொல்லுங்க, அவங்க பற்றி சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மா கருப்பையா, சமூக ஆர்வலர், தமிழறிஞர்களால் நடைபயண போராளி என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடியவர். இன்றைய தினம் ஏற்காடு பகுதிகளுக்கு நானும் தமிழ் அறிஞரான புதுக்கோட்டையை சார்ந்த அண்ணாவும் ஏன் இங்கு வருகை தந்திருக்கிறோம் என்று சொன்னால், சேலம் மாநகரில் இருக்கக்கூடிய தாய் தமிழ், நீலகிரி மாவட்டம் சொல்லுங்க, தாய் தமிழ் அறக்கட்டளையும் மற்றும் தியாகதுர்கத்தை சார்ந்த பாரதியார் தமிழ் சங்கமும் இணைந்து நடத்துகின்ற முப்பெரு விழாவில் பங்கெடுப்பதற்காக நாங்கள் வருகை தந்திருந்தாலும் கூட, நமது அண்ணா அவர்கள் நீலகிரி மாவட்டத்திலே பல தேர்தல் பணிகளை அவரும் மேற்கொள்வதற்காகவும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு அடியனாகிய நான் இங்கிருந்து மேட்டூர் வரை வரக்கூடிய 23/4/2026 வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 18 வயது பூர்த்தியடைந்த அனைத்து தரப்பு மக்களும் அவரவர்களுக்கு விரும்பிய நல்ல வேட்பாளரை தெரிவு செய்வதோடு, வாக்குகளுக்கு எவரிடத்திலும் நீங்கள் பணம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என வலியுறுத்துகின்ற வகையிலும் 100 கிலோமீட்டர் 100 மணி நேரம் என்கின்ற கணக்கில் ஏற்காடில் தினம் இந்த நடைபயணத்தை துவங்கி வருகின்ற 21 புதுச்சேரியில் வாழ்ந்த மாபெரும் தமிழ் கவிஞரான பாரதிதாசன் அவருடைய நினைவு நாளில் இந்த பாரதத்தினுடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பார்புகள் போற்றுகின்ற இந்த தேர்தலானது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேறு கல்வெட்டு நமக்கு நினைவூட்டுகின்றது தேர்தலுடைய வரலாறுகளை பற்றி. அன்றைக்கு குடைவோலை முறை ஆட்சியை எவ்வாறெல்லாம் அன்றைக்கு முன்னோர்கள் தேர்தல் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் என்பதற்கு அந்த எடுத்துக்காட்டு ஒன்று நடைபெறக்கூடிய தேர்தலும் நியாயமாகவும் நீதி நெறி தவறாமல், ஒழுக்க நெறி தவறாமல் இந்த மாநிலத்தில் மீண்டும் புதிய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அனைவரும் தயாராக வேண்டும் என இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு, 100 கிலோமீட்டர் இலக்கில் ஒரு மாபெரும் புரட்சியை நீங்கள் ஒரு விரல் புரட்சியை பதிவு செய்கின்றீர்கள். நான் 100 கிலோமீட்டர் இலக்கில் நடைபயணம் செய்து விழிப்புணர்வு செய்து அந்த புரட்சியை பதிவு செய்வதற்காக வருகின்றிருக்கின்றேன். அண்ணா அவர்களுடைய நேரலையிலிருந்து சில நிமிடங்களில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த தகவலை கொண்டு வருகின்றார். நன்றி. இவர் ஒரு புரட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரு, தனி புரட்சி. ஏன்னா நடைபயணம் 100 கிலோமீட்டருங்கிறது மிகப்பெரிய சரித்திரம். ஐயாவுடைய சரித்திரங்கள் நிறையா இருக்குது. நம்ம ஊருக்கும் ஐயாவை வரவேற்போம். ஐயாவை இங்கே வச்சு சந்தித்ததில் நமக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.